ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க யூஜிடிஆர்பி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. அதாவது நான் வந்து டெட்டு பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணிட்டேன். அவங்களுடைய மேஜர்ஸ் வந்து சுவாலஜி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எதனாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் அது. ஸோ மற்றவங்க டெட்டு 2 பாஸ் பண்ணிவிட்டு யூஜிடிஆர்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக பிஜிடிஆர்பி ரிசல்ட் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஷினு, செகண்ட் லிஸ்ட்டு வருமா, இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்களா வேக்கன்சி, இது எல்லாமே தான். ஸோ ஏன்னா அவங்க எல்லாமே மார்க்ஸ் கம்மியாக எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க ஒரு சில காரணத்தினால மார்க்கு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சிருக்கலாம், அல்லது சிலபஸை சரியாக கவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய சுச்சுவேஷனாக இருக்கலாம். சரிங்களா, வேறு எதனாச்சும் காரணங்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து யூஜிடிஆர்பி நடந்து போஸ்டிங் எல்லாமே போட்டாங்க. ஸோ எத்தனை வருஷம் கழித்து எக்ஸாம்ஸ் வந்து வச்சாலும் சரி, எழுதுறதுக்கு ஆட்கள் எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க. நீங்கள் 5 வருஷம் கழித்து வச்சாலும் சரி, 3 வருஷம் கழித்து வச்சாலும் சரி, எழுதுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்ஸ் இதெல்லாமே நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளான் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜிடிஆர்பிக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ உங்களுக்கு சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வச்சிங்க, டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஸோ சிலபஸை நம்ம வந்து எங்கேயும் போய் தேட தேவையில்ல, டிஆர்பி வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் சிலபஸ். சரிங்களா, அவங்க சுவாலஜி மேஜருங்கிறதுனால அதை கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாத்துக்குமே இருக்குது. சரிங்களா, நீங்கள் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஆர்பி வெப்சைட்டு. சரிங்களா, இங்கே போனீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கும். இங்கே வந்து ரெக்யூப்மெண்ட்டு போனீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். இதில் வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செகண்ட் இயர் டீச்சர்ஸ் அண்ட் பிடி அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸுமே வந்துடும். நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டு போட்டு வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து பார்ட்டு 7 லாங்குவேஜ் எலிஜிபிள் வைப்பாங்க. ஸோ அது வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும், 50 மார்க்ஸு. சரி, ஃபஸ்ட்டு 20 வந்து 2 மார்க்ஸு, அதுக்கடுத்து எல்லாமே 1 மார்க் கொஷினு. இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ 50ல் 20 மார்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், எடுக்கிற மாதிரி இருக்கும், 40%. அது எடுத்தால் தான் நம்மளுடைய மேஜர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட். நம்ம மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னா யூஜியில் நம்ம படித்தது தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்னா 150 கொஷின்ஸு, 150 மார்க்ஸ். ஸோ இங்கே மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 30%, அதாவது 45 மார்க்ஸ் மினிமம் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் அந்த கட் ஆஃப்குள்ளாரே வருவீங்க. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 40%, அதாவது 60 மார்க்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து வருவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலபஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு. சயின்ஸ் டீச்சராக போகிறோம்னா நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் மட்டும் படித்தா போதும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, விச் த கேண்டிடேட் ஸ்டடிட் அஸ் மெயின் சப்ஜெக்ட் இன் கிராஜுவேஷன். சரிங்களா, உங்களுக்கு என்ன சிலபஸோ அதை படிச்சிங்க. அதே மாதிரி சோசியல்னா ஹிஸ்ட்ரி ஆர் ஜியாகிரஃபி வித் த கேண்டிடேட் ஸ்டடி இன் மெயின் சப்ஜெக்ட் இன் கிராஜுவேஷன். சரிங்களா, அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்துருங்க. மீடியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லாங்குவேஜ் வந்து அந்த லாங்குவேஜ்லேயே அதர் தென் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும், அதுக்கடுத்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இப்படி தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸில் வைக்கிறாங்க. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, அதுக்கடுத்து நம்மளுடைய மேஜர்ஸ் இருக்குது, லாஸ்ட்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சிலபஸ் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வச்சிங்க, பிரிண்ட் வந்து போட்டு வச்சிங்க. நெக்ஸ்ட்டு அந்த சிலபஸில் நீங்கள் என்னென்ன டாபிக் நீங்கள் படிச்சிருக்கீங்க. சரிங்களா, எந்தெந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 15 யூனிட் இருக்குன்னா யூனிட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அந்த டைட்டில் எல்லாமே போட்டுட்டு தனியாக நோட்டில் கூட எழுதி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ யூனிட் 1ல் இந்தந்த டாப்பிக்லாம் படிச்சிருக்கேன், இந்தந்த டாப்பிக்லாம் இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், எழுதி வச்சுங்க. ஸோ இதற்கான மெட்டீரியல், சரிங்களா, அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க.
ஸோ ஸ்கூல் புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிங்க, அல்லது புக்காக ரெஃபர் பண்ணி வச்சிங்க. இப்போ நீங்கள் வந்து சுவாலஜி மேஜர்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் சரிங்களா. அதனால் 11th அண்டு 12th சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த புக்கு பியூர் சயின்ஸ் சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. நீ அவங்க சுவாலஜி மேஜர்ஸ் சொன்னதுனால அது மற்ற மேஜர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சிலபஸ் எல்லாமே அந்த ஸ்கூல் புக்கில் எந்தெந்த டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு பேசிக்காக நமக்கு யூஜி பொறுத்த வரைக்கும் பேசிக் தான். அதனால் பேசிக்காக என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே அதில் இருக்கும் சரிங்களா. அது எல்லாமே நான் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். இதோட பேசிக் தான் கீழே சின்ன கிளாஸில் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் ஒன்று நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ பயாலஜி டாப்பிக்கில் நீங்கள் சுவாலஜி நமக்கு வந்து என்னென்ன இருக்கோ அந்த இது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ஸ்டடி பிளான், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பிளான் போகிறீங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஒர்க்கிங் போகிறீங்களா அல்லது வந்து நான் ஒர்க்கிங், நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸாம்ஸ்க்காக அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் படிக்கணும், இப்போலேருந்தே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின், லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. லாஸ்ட் டைம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மேஜர்ஸ்க்கு எல்லாமே ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. பியூராக பாட்னிக்கும் தனியாக கொஷின் இருக்குது, சுவாலஜிக்கும் தனியாக கொஷின் இருக்குது, யூஜி சிலபஸை வச்சு. ஸோ நீங்கள் அந்த கொஷின் கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது எல்லாமே ரெஃபரன்ஸ் தான், நம்ம படிக்கிறது எல்லாமே ரெஃபரன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூ டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் புக்கு மாதிரி வாங்கி வச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். மோஸ்ட்லி ஆன்லைனில் தேடினீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கும் சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு அந்த டெஸ்ட்லாம் எழுதி பார்க்கறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்தில் புக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒரு 50 கொஷின் அல்லது ஒரு 100 கொஷின் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அப்பயே செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி தமிழ் டெஸ்ட்டுக்கு நமக்கு ஆன்லைன்லேயே என்ன இருக்குது அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஷின்ஸ் இருக்குது, இப்போ டிஆர்பிலே நடந்த ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் தமிழ் அது வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அது ஒரு கொஞ்சம் படிக்கணும் சரிங்களா, கொஞ்சம் படிச்சிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. ஏன்னா ஒரு சில பேர் மெட்டீரியல் வச்சுருப்பாங்க, அந்த மெட்டீரியல் வந்து 200 பக்கம் அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஃபைனல் டைமில் ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சால் அதை வந்து என்ன பண்ணுங்கள், சின்ன சின்னதாக ஹிண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ எல்லாமே சிலபஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா. எத்தனை யூனிட் இருக்குது, இதை படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேட் பண்ணி நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோச்சிங் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். எனக்கு வந்து எக்ஸாம் பற்றின ஐடியா எதுவுமே இல்லை, கொஸ்டின் பேப்பர்ஸ் எதுவும் இல்லை, மெட்டீரியல் எதுவுமே இல்லை, எனக்கு கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போங்க சரிங்களா. அதே வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் உங்கள் வேலை அப்படிங்கிறது. நீங்கள் கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வருது வரலை, நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் கவலையே படாதீங்க. ஸோ இது எல்லாமே டெட்டு பாஸ் பண்ணவங்க தான் நம்ம கூட போட்டி போட போகிறாங்க. மற்ற யாரும் அதிகமாக காம்படிஷன் வராது. அப்போ காம்படிஷன் வந்து கம்மியாக தான் சரிங்களா. அதில் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி வருது, நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 50 இருக்கலாம் அல்லது 100 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். அதில் நம்ம வந்து ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட்டு சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க. நமக்கு லாஸ்ட் டைம் ஒன்று தான் இருக்கும், ஆனால் பழைய டிஆர்பியில் யூஜிக்கு எல்லாமே டிஆர்பி வச்சுருக்காங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கான்னு ரெஃபர் பண்ணுங்கள். ஆன்லைனில் தேடினா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புக்ஸு சரிங்களா, கைடு மாதிரி இருப்பாங்க, பிஜிடிஆர்பிக்கான கைடு இந்த மாதிரி. அதில் எடுத்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். அதை வச்சு ஃபுல்லாக அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்காது கைடை பொறுத்த வரைக்கும். நம்ம வாங்க வேண்டியது இயர் கொஷினுக்காக சரிங்களா. அதனால் அந்த மாதிரியான கைடு வாங்கிக்கிங்க. கடையில் பார்த்தீங்கன்னா இருக்கும், யூஜிடிஆர்பி இயர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சுங்க, செக் பண்ணி வாங்கி வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்ஜெக்டிவ் புக்கு வாங்கி டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா. எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ அது எல்லாமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. டவுன்லோட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்கள்,
பிரிண்ட் போட்டு வச்சு பாருங்கள். அதில் என்னென்ன டாபிக் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, என்னென்ன டாபிக் வந்து படிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்காதனால ரொம்ப நாள் டிலே பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ரீசெண்டாக வந்துருக்கூடிய டிஆர்பி ரிசல்ட் எல்லாமே பாருங்கள். ரீசெண்ட் டைமில் முடித்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் தான் பிஜி முடிச்சிருப்பாங்க, உடனே அவங்க எல்லாமே போஸ்டிங் போகிற அளவுக்கு ரேங்க்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைம் அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதனால் தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.